முதல்வர் விஜய் கோட் சூட் போடுவது பிரச்சனை இல்லை, எல்லா விஷயங்களிலும் கோட்டை விடுவதே பிரச்சனை என்று உதயநிதி சாடியுள்ளார். விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் கங்கணம் கட்டிக்கொண்டு திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். தவேக அரசை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. விரைவில் தவேக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் என்றும், ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்பார் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் பேசுகையில், இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாட்கள் ஆகிவிட்டது. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டம் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில் இருக்கும் காவலர்களை வெறும் ஸ்டிக்கரை மாற்றி, போலீஸ் ஜீப்பிற்கு வெறும் ஸ்டிக்கரை ஒட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக சொன்னார்கள். ஆனால் அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில்தான் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்க முடியாத சோஃபா மாடல் ஆட்சிதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது முதல் நாள் சில உத்தரவுகளில் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார். முதல் நாளே அதை கொண்டு வந்தார். இத்தனைக்கும் அப்பொழுது தமிழக நிதி நிலைமை மோசமாக இருந்தது. கொரோனா 2வது அலை, லாக்டவுன் வேற. மகளிர் விடியல் பயணம் கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பெட்ரோல் விலை குறைப்பு எல்லாம் செய்யப்பட்டது. இதெல்லாம் செய்தது நமது திராவிட மாடல் அரசு. ஆனால் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளதா? நாம் இந்த தேர்தலில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம். நம்மை விட 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைந்துள்ளது. அவங்க எப்படி ஆட்சி அமைத்தார்கள்? தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னென்ன கூத்தெல்லாம் நடந்தது என்பதை மக்கள் அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். தமிழ்நாடு மக்கள் சீக்கிரமே தவேக அரசின் முகத்திரையை கிழிப்பார்கள். தவேக அரசுக்கு முடிவுரை எழுதப் போகிறார்கள். ரீல்ஸ் போட்டவர்கள் செய்தி பார்க்கிறார்கள் என முதல்வர் கூறினார். மக்கள் எப்போதும் சட்டசபையை தொடர்ந்து கவனிப்பார்கள். இந்த மாற்றமும் விழிப்புணர்வும் தான் தவேக வீழ்ச்சிக்கு காரணமாக அமையப் போகிறது. மீண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மேலும் முதல்வர் கருப்பு கோட் போடுவது குறித்தெல்லாம் பேசுகிறார். அதாவது பெரியார் நினைவாகவே விஜய் கருப்பு கோட் போடுவதாக சொல்கிறார். இது மிகப்பெரிய உருட்டாக உள்ளது. கோட் போடுவது எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. எல்லா வகையிலும் கோட்டை விடுவதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று கடுமையாக சாடினார்.